ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். அற்புதமான நாளிலே இந்த சுவிசேஷ பயணத்திற்குள்ள அன்போடு அழைக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு முறை பேதுருவை திரும்பி பார்த்தார். எந்த சூழ்நிலை தெரியுங்களா? லூக்கா 22:61. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். ஏன் நோக்கி பார்த்தார்? அவரோடு பழகினவன், ஒட்டி உறவாடி நின்றவன், எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லாவற்றிலையும் அவனை முதன்மையாய் நிறுத்தின ஆண்டவர். அவர் பார்த்த பார்வையிலே ஒரு தவிப்பு, ஒரு அங்கலாய்ப்பு. அந்த பார்வையிலே 1000 அர்த்தங்கள். மீன் பிடித்தவனை சீஷனாக, அப்போஸ்தலனாக மாற்றினார். எனக்காக ஜீவனும் கொடுப்பாய் என்று சொன்ன அவனை, செத்தாலும் மறுதலிக்க மாட்டேன் என்று சொன்ன அவனை, காவலிலும் சாவிலும் பிரிய மாட்டேன் என்று சொன்ன அவனை கர்த்தர் திரும்பி பார்த்தார். சபித்து சத்தியம் பண்ணினான். அளவு பெரிய கொடுமை என்னன்னா, என்னை தெரியாது என்று சொல்லி, ஆண்டவரை தெரியாது என்று சொல்லி சபித்து சத்தியம் பண்ணிய ஆண்டவரே என்று சொன்ன வாயில அந்த மனுஷன் அவனை அறியேன் என்று ஒரு அந்நியனை சொல்வது போல எல்லாருக்கும் முன்பாய் ஆண்டவரை மறுதலித்தான். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, நான் உன்னை தானே முன்னிறுத்தினேன் பேதுரு. உன்னை என் உடம்பிலே உழுதிருக்கிறார்களே, என் உடம்பை பார், கிழிக்கப்பட்ட என் உடம்பை பார், என் நிர்வாணத்தை பார், என் அடிகளை பார். ஆண்டவருடைய பார்வை அதை அவனுக்கு கற்றுக் கொடுத்தது. பார்த்த மாத்திரத்துல கல்லறை நோக்கி ஓடி வருகிறான். ஐயோ, என் நேசரை சபித்து சத்தியம் பண்ண என்று சொல்லி 37 வருடம் அழுதான் என்று வேத ஆராய்ச்சியாளர் சொல்லுகிறார்கள். கதறினான். தாங்க முடியல அவனால. பயந்தவனாய் கூடி குறி ஒளிந்து கொண்டவனாய் காணப்பட்ட பேதுரு மீது பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தோடு இறங்கின பிறகு எழுந்து நின்றான். பேதமை உள்ளவன், படிப்பறிவு இல்லாதவன் பேச ஆரம்பித்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த பக்தி வைராக்கியத்தோடு பேசினான். பேசின மாத்திரத்துல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். 5000 பேர் விசுவாசிகளாய் மாற்றப்பட்டார்கள். பல தலைவர்கள் ஓடி வந்தார்கள். அவனை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை, அரிய காரியங்களை செய்தார். பேதுரு நிழல்பட்ட மாத்திரத்திலே அற்புத அடையாளம் நடைபெற்றது. ஆனால் கூட தாங்கிக் கொள்ள முடியல. மரண தருவாயில அவனை சிலுவிலே அறைய வேண்டும் என்று சொன்ன பொழுது அவன் சொன்ன ஒரு வார்த்தை, என் நேசருக்கு சரிசமமாய் என்னை அறைய வேண்டாம், என்னை தலைக்கீழ அறையுங்க, அதுக்கு எனக்கு தகுதி இல்லை சொல்லி தன்னை தலைக்கீழாய் சிலுவையில் அறைய ஒப்புக் கொடுத்த பேதுரு. ஆண்டவர் பார்த்த ஒரு பார்வை இன்று உங்களை நோக்கி பார்க்கிறார். உன்னை எவ்வளவு தூரம் ஆசீர்வதித்தேனே, இவ்வளவு நன்மைகளை கொடுத்தேனே, இவ்வளவு மேன்மைகளை கொடுத்தேனே, இவ்வளவு படிப்பை கொடுத்தேனே, நல்ல வீடை கொடுத்தேனே, நல்ல வசதி வாய்ப்பை கொடுத்தேனே, நல்ல மனைவி பிள்ளைகளை கொடுத்தேனே, நல்ல சரீர சுகத்தை கொடுத்தேனே, உனக்கு கார் பங்களா கேட்டதெல்லாம் கொடுத்தேனே. என்றாவது ஒரு நாள் நீ எனக்காக உன்னை கொடுத்ததுண்டா? உன் வாழ்க்கையை கொடுத்ததுண்டா? உன் பொருளாதாரத்தை கொடுத்ததுண்டா? உன் நேரத்தை கொடுத்ததுண்டா? உன்னையே நீ கேட்டுப்பா. ஆண்டவர் உன்னை நோக்கி பார்க்கிறார். உன் தேவைகள் எல்லாம் சந்தித்தேனே, இன்னும் கேள். கடைசி சொட்டு ரத்தம் வரை நமக்காய் கொடுத்த தெய்வம் அற்புதமான நாளில அவருக்காய் 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 நாம் என்ன செய்தோம்? ஒரு விசை கண்களை மூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பட்டேன் பாடு உனக்காய், நீ என்ன செய்தாய் எனக்காய் என்று ஆண்டவருடைய குரல் உள்ளத்தில் கேட்க வேண்டும் அல்லவா? எவ்வளவாய் நம்ம ஆசீர்வதித்தார், எவ்வளவாய் பலப்படுத்தி, கனப்படுத்தி, கௌரவப்படுத்தி, ஸ்திரப்படுத்தி நிலை நிறுத்தினாரே. என்றாவது ஒரு நாள் உன் பொருளாதாரத்துல, உன் நேரத்துல, உன் தாளந்தை ஆண்டவருக்காய் கொடுத்ததுண்டா? இப்பொழுதே 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 கர்த்தருக்காய் பக்தி வைராக்கியமாய் எழுமி பிரகாசிக்க கர்த்தர் கிருபை தருவீராக, கிருபை தருவாராக. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையான நாமத்தினால அருமை அன்பு பிள்ளைகளை தேவன் 1000 மடங்கு ஆசீர்வதித்து சாட்சியாய் நிறுத்தும்படியாய் உங்களுடைய பாதத்துல தாழ்மையாய் ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் எல்லாம்.